அந்த சூனியக்காரியோட சூனிய தந்திரங்கள்ல இருந்து பிரேமையும் வீட்டுல மத்தவங்களையும் காப்பாத்துறதுக்கு நாம ஒரு பெரிய பூஜையை செய்யணும். அப்பதான் இங்க நடக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சரிங்க, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நம்ம செய்யற பூஜையினால எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அது வரைக்கும் நான் இங்கதான் இருந்தாலும் அந்த பூஜையை நானே இங்க செஞ்சு முடிக்கிறேன். இந்த பூஜையோட பலனா இந்த வீட்டுல எந்த தீய சக்தி சுத்திக்கிட்டு பிரச்சனை தருதோ அது இந்த வீட்டை விட்டு போயிடும். உங்க கவலைக்கு முடிவு கிடைக்கும். குருஜி, நீங்க எப்படி சொல்றீங்களோ நாங்க அப்படியே செய்யறோம். ஆனா எங்க கஷ்டத்துக்கு விடிவு காலம் வந்தா போதும். நம்ம உண்மையா கடவுள் கிட்ட கேட்கும் போது அது கண்டிப்பா கடவுளோட காதுல விழும். நீங்க எல்லாரும் தீய சக்தியை எதிர்த்து நிக்கிறீங்க, வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும். எனக்கு நல்லா தெரியும், சீக்கிரத்திலேயே அந்த தீய சக்தி இந்த வீட்டை விட்டு போயிடும். அதனாலதான் நான் இங்க என்னப்பா இது? சீமா, அமர், நீங்க ரெண்டு பேர் இதோ இந்த பக்கம் வைங்க. வணக்கம் குருஜி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மாடி சீமா, இது எதுக்கு? பெரியத்த, இது நாங்க தேடி போன அந்த ஓவியர் ஆனந்த் வீட்டுல இருந்துச்சு. ரொம்ப விசித்திரமான விஷயம் நடந்துச்சு. நாங்க அங்க போன பிறகு அவர் இறந்து போயிட்டாரு. என்ன? ஆமா பெரியத்த, இப்போ இந்த பெயிண்டிங் மட்டும்தான் கிடைச்சது. நம்ம எல்லா கேள்விகளுக்குமான பதிலை இந்த பெயிண்டிங் தான் நமக்கு கொடுக்க போகுது. பெரியத்த, இன்னொரு விஷயம், சங்கர் நம்ம கிட்ட சொன்ன கதையோட சூனியக்காரி இதோ இந்த இந்திராவதி தான். இங்க பாருமா, இந்த பெயிண்டிங்க வச்சு நீ என்ன தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுல நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா இந்த மாதிரி சூனியக்காரியோட ஓவியம் இருக்கக்கூடாது. மன்னிக்கணும் குருஜி, நீங்க இது நாள் வரைக்கும் எங்க குடும்பம் நல்லா இருக்கணும் தான் எவ்வளவோ சொல்லியிருக்கீங்க. அதோட நீங்க என்ன செஞ்சாலும் அது எங்க நல்லதுக்கு தான் எனக்கு தெரியும். ஆனா இந்த பெயிண்டிங்க்கு பின்னால மறைஞ்சிருக்கிற பல விஷயங்கள், கதைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல, எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ல. அப்ப ராஜேந்திரா, சொல்லுங்கம்மா. குருஜி அவர் ரூம் கூட்டிட்டு போ. சரிங்கம்மா, வாங்க குருஜி. அம்மாடி சீமா, இந்த பானைகள் எடுத்து அம்மனோட பாதத்துல வைமா. ஜெயிக்கும் சீமா. வேண்டாம், தயவு செஞ்சு அந்த படத்தை பார்க்காதீங்க. அது ஒரு அபசகுனம் பிடிச்ச படம். நான் சொல்றது உண்மைதான். இந்த ஓவியம் தான் ஆனந்த் ஐயாவோட உயிரையே பறிச்சது. இங்கதான் வச்சிருந்தாங்க, அது எங்க போச்சுன்னு தெரியலையே. சீமா, மோகினியோட மரணத்துக்கும் இந்த பெயிண்டிங்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? எதுவுமே புரியலையே. என்ன இது, சலங்க சத்தம் கேக்குது?
ஏதோ மனப்பிரம போல இருக்கு. நான் ரொம்ப ஓவரா கற்பனை பண்றேன். இல்ல, அந்த சத்தம் இப்பவும் கேக்குதே. ஆனா இந்த ராத்திரி நேரத்துல சலங்க சத்தம் எங்கிருந்து? யாரு யாருன்னு கேக்குறல? திடீர்னு சத்தம் நின்னுடுச்சு. அந்த சலங்க சத்தம் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியலையே. பலமா வீசலையே. ஆனா இந்த ஸ்கிரீன் துணியே அசைது. நீங்க ஏன் இவ்வளவு பயந்துருக்கீங்க? சரி, ஏன் இங்க வந்து ஒளிஞ்சிருக்கீங்க? இங்க பாரு சீமா, எனக்கு என்னன்னு தெரியல. வீடு முழுக்க ஒரே சலங்கு சத்தமா கேக்குது. இந்த சலங்கு சத்தம் எங்க இருந்து வருதுன்னு வீடு முழுக்க நானே தேடிக்கிட்டு வந்தேன். ஆனா எதுவுமே தெரியலம்மா. அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தேன். அப்ப இந்த இடத்துலதான் பக்கத்துல வர மாதிரியே இருந்தது. அப்புறம் பார்த்தா திடீர்னு காணாம போயிடுச்சு. நான் பயந்து போய் இந்த ஸ்கிரீன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டேன். நீங்க சரியாதான் சொல்றீங்க. நீங்க கேட்ட மாதிரி எனக்கும் அந்த சலங்க சத்தம் கேட்டுச்சு. பெரியத்த ஏதோ தப்பா நடக்குது. நம்ம அங்க போய் பார்க்கலாம். என் கூட வாங்க பிளீஸ். நான் தான் இருக்கேன், என் கூட வாங்க. துர்கை தாயே, யாரோ கத்துற மாதிரியே தெரியுது. சத்தம் அங்க இருந்து தான் வந்துச்சு. வாங்க பார்க்கலாம். பெரியத்த நான் லைட் ஆன் பண்றேன். இல்ல இல்ல வேண்டாம். உமானி வராத. பெரியத்த உமானிதான். என்னாச்சு? அண்ணி எழுந்துருங்க. அண்ணி வேண்டாம். அண்ணி என்னாச்சு? அண்ணி உமா அண்ணி பயப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. எழுந்துருங்க. கண்ணு தரமா, எனக்கு பயமா இருக்கு சிவா. உமாவுக்கு என்ன ஆயிருக்கும்? டாக்டர் சார், எங்க மருமகளுக்கு என்ன ஆச்சு? என்னன்னு எனக்கே புரியலங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு புரியுது. எதையோ பார்த்து இவங்க பயங்கரமா பயந்துருக்காங்க. இப்போதைக்கு இவங்களுக்கு தூங்கக்கூடிய இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஆனா சீக்கிரமா இவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றது நல்லது. வேண்டாம், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. இவளுக்கு என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும். ரொம்ப அசாதாரணமான ஒரு காட்சியை பார்த்ததால் தான் அவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ
ஏதோ கெட்டதை பார்த்த சாட்சி அவங்க முகத்திலேயே இருக்கு. கடந்த 2 மாசம்